வணக்கம் நண்பர்களே. நம்ம நடிகை சமந்தா ரூத் பிரபு, முன்னாள் உலக அழகி சுஷ்மிதா சென், ஃபேமஸான ஹிந்தி ஆக்டர் அமிதாப் பச்சன், ஃபேமஸான பேட்மிண்டன் பிளேயர் சாய்னா நேவால் அவர்கள். இவங்க 4 பேர்த்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன தெரியுங்களா? இவங்க 4 பேர்த்துக்கும் ஆட்டோ இம்யூன் வியாதிகள் இருக்குங்க. இந்த ஆட்டோ இம்யூன் வியாதி அப்படிங்கிறது அடிக்கடி நாம் சோஷியல் மீடியாவில் நியூஸில் கேள்விப்படுறோம். இது என்ன ஆட்டோ இம்யூன் வியாதினா என்ன, இது எந்தெந்த உடல் உறுப்புகளை தாக்கும், ஸோ உங்களுக்கு ஆட்டோஇம்யூன் பிரச்சனைகள் இருந்தால் அது எப்படி தீர்க்கிறது, அதுக்கு ஏதாவது உணவு முறை பயனளிக்குமா, வாழ்க்கை முறை மாற்றங்கள் பயனளிக்குமா, என்ன மாதிரி சிகிச்சை எடுக்கணும், ஏன் வருது, இதை பற்றிலாம் அலசி ஆராய்ஞ்சு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். வாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டோ இம்யூன் நோய்கள் அப்படின்னா என்னதுங்க? அதாவது இம்யூன்னா என்ன? இம்யூனிட்டி, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தினா எல்லாத்துக்கும் தெரியும். ஏதாவது நம்ம உடம்புல ஒரு கிருமி வருது, அதை எடுத்து சண்டை போடுற நம்ம உடம்புல இருக்க ஒரு சக்தி தான் நோய் எதிர்ப்பு சக்தி. சரிங்களா? ஆட்டோ இம்யூன்னா என்ன? அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கிருமி எதிர்த்து சண்டை போடாமல் நம்ம உடம்பையே எதிர்த்து சண்டை போட்டுச்சுன்னா அதுதாங்க ஆட்டோ இம்யூன். இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம வீட்டில் ஒரு வாட்ச்மேன் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அவங்க திருடனை துரத்தாமல் நம்மளையே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளையே சுட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதாங்க ஆட்டோ இம்யூன் வியாதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது நடக்குது பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இம்யூன் சிஸ்டம்னா என்ன, நோய் எதிர்ப்பு நிலை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏதோ இம்யூன் சிஸ்டம்க்கு ஏதோ ஒரு சக்தி மாதிரி, சக்திமான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உள்ள ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேங்க, நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் பேரியர் இருக்கும். அது என்னது? சிம்பிளாக நம்ம தோல் தாங்க. நம்ம தோல், மூச்சு குழாயில், உணவு குழாயில் இருக்கக்கூடிய மியூக்கோசா அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலரில் இருக்கிற தோல், இதுதான் ஃபஸ்ட்டு பேரியர். ஒரு நாடு இருக்குது, பார்டர் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ ஆள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு பார்டர் மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எதிரி வரணுன்னா அந்த பேரியரை தாண்டணும். இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் பேரியர். அதுக்கப்புறம் அதையும் மீறி எதிரி உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வைரஸ் உள்ள வந்துருச்சு. நம்ம உடம்புல சோல்ஜர்ஸ், அதாவது இப்போ நாட்டுக்குள்ளே யாராவது எதிரி வந்துட்டாங்கன்னா சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க யார் இவங்களாம் எதிரி வந்துட்டானா அப்படின்னு பார்த்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். WBC, ஒயிட் பிளட் செல்ஸ். அதில் நிறைய வகையான வெள்ளை அணுக்கள் இருக்குது. அந்த டீட்டெயில் இப்போ தேவையில்லை. இதுக்கு பிறகு அப்புறம் யாரெல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சா, உடனடியாக இவங்களாம் இமீடியட்டாக ஒரு ஷூட் பண்ணியோ அல்லது நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு மிசைல் மாதிரி ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தி கரெக்டாக அந்த சோல்ஜரை போய் அட்டாக் பண்ணுறது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. ஆன்டிபாடிஸ்னால் என்ன? அந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி பண்ணுற சக்தி, அது போய் இந்த கிருமிகளை அழிக்கும். ஸோ இது மாதிரி தான். இதெல்லாம் ஓகே. அப்புறம் இது எல்லாம் கண்காணிச்சிட்டு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்கும் இல்லைங்களா, அவங்களாம் இதெல்லாம் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இவங்களாம் எப்படி வராங்களா, இவங்களாம் எதிரியா அப்படின்னு கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல மெமரி செல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு வாட்டி கிருமி உள்ளே போன பின்னாடி இப்படி வரதெல்லாம் கிருமி அப்படின்னு மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த கிருமி வந்துச்சுன்னா நோயை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே உடனடியாக அப்படின்னு பார்டர்லேயே உள்ளே வர விடாமல் பார்டர்லேயே அடிச்சு தூக்கிடுவாங்க. சரிங்களா? நம்ம இன்டெலிஜென்ஸ் பீரோ மாதிரி தான் நம்மளுடைய மெமரி செல்ஸ். இவ்வளோ தாங்க நம்ம இம்யூன் சிஸ்டம். ஸோ ஒரு கிருமி வந்துச்சுன்னா இப்படி தாங்க வேலை பார்க்குது நம்மளுடைய உடம்பு. அப்போ ஆட்டோ இம்யூனிட்டின்னு என்னங்க? நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு ஆன்டிஜனை பார்க்குது அப்படின்னா, ஆன்டிஜன்னா என்னதுங்க? ஒரு கிருமினா அப்படியே கிருமியை முழு உருமாக பார்க்காது, அது மேலே உங்களுக்கு ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு புரதம் இருக்குது, அந்த புரதத்தோட ஒரு பகுதி தான் அதை ரெகக்னைஸ் பண்ணும். நாயகன் படத்தில் கமல்கிட்ட கேட்குற மாதிரி நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இந்த வெள்ளை அணுக்கள் ஒன்று கேட்குங்க, இந்த கிருமி அல்லது இந்த ஆன்டிஜன் இது வெளியிலேருந்து வந்ததா அல்லது நம்ம உடம்போடதா அப்படின்னு. ஸோ இது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் பாருங்கள். இத்தனை நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் லட்சக்கணக்கான ஆன்டிஜன்களும் நம்ம சந்திக்கிறோம், உணவு மூலமாக, காற்றுல, எதோ. ஆனால் அது கரெக்டாக கிருமின்னு ஐடென்டிஃபை பண்ணுது. ஆனால் நம்ம உடம்புலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரோட்டீன் இருக்குது. ஆனால் அதை என்றைக்காவது இது வேற்று பொருள் அப்படின்னு தப்பாக நினைக்கிறது இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக அது நடந்துகிட்ருக்கு. ஸோ பிறப்பிலேருந்தே தைமஸ் அப்படின்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் ட்ரெயின் ஆகி. ஸோ நம்ம உடம்போட புரதம் வேறு, வெளியிலேருந்து வர்றது புரதம் வேறு. அதே மாதிரி இப்போ எப்படி ஒரு ஆர்மி இருக்காங்கன்னா, இவன் நம்ம ஊருக்காரன், இவன் தான் வெளியூருக்காரன், இவன் தான் எதிரி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கல்ல.
ஸோ இந்த மாதிரி நம்ம சிஸ்டம் வந்து காலங்காலமாக ட்ரெயின் ஆகிருக்கு. இதில் ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நம்மளுடைய ஆர்மியை நம்ம ஆளுங்களையே எதிரின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது தாங்க ஆட்டோஇம்யூன் வியாதி, இவ்வளோதான். ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஸோ நம்ம செல்களையே அது வந்து எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடும். நம்ம செல்களையே ஆன்டிபாடி மூலமாக தாக்குதல் நடத்தும். ஸோ பல்வேறு வகையான 80க்கு மேலே ஆட்டோஇம்யூன் வியாதிகள் இருக்குது. நம்மளுடைய ஜாயிண்ட்டை தாக்கினா அதுதான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கின்னு சொல்லுவோம். நம்மளுடைய தோலை தாக்கினா அதை தான் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய கண்களை தாக்கலாம், யுவிஐட்டிஸ். நம்மளுடைய இருதயத்தை தாக்கலாம், சரிங்களா. நம்மளுடைய தைராய்டு கிளாண்டை தாக்கலாம், ஹஷிமோட்டோ தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய தசைகளை தாக்கலாம், அதுதான் வந்து மயோசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம நரம்புகளை தாக்கலாம், மூளையை தாக்கலாம். ஆட்டோஇம்யூன் என்கெஃபலைட்டிஸ்னு இருக்குது, சரிங்களா. நியூரைட்டிஸ்னு இருக்குது. ஆட்டோஇம்யூன் வியாதிகள் நம்மளுடைய குடலை தாக்கலாம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு இருக்குது. தாக்காத இடமே இல்லைங்க. அப்புறம் சில ஆட்டோஇம்யூன் வியாதிகள் ஏகப்பட்ட விஷயங்களை தாக்க ஆரம்பிச்சிடும் ஒட்டுக்கா. எஸ்எல்இ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆட்டோஇம்யூன் வியாதியில் உடம்புல ஒரு 5-6 பகுதி 10 பகுதி எல்லாத்தையுமே வந்து உறுப்புகளை தாக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆட்டோஇம்யூன் வியாதிகள். ஸோ இதுதான் நீங்கள் ஒரு கிருமி அட்டாக் பண்ணுறதுக்கும் ஆட்டோஇம்யூன் வியாதிக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். இது ஏன் நடக்குது பார்ப்போம். இதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இன்னும் தெளிவான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒன்று மரபணு சார்ந்த விஷயங்கள், ஹெச்எல்ஏ ஜீன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு ஒரு ஸ்ட்ராங்காக நம்பப்படுது. ரெண்டாவது, நம்ம உடம்புல சந்திக்கிற கிருமிகளே இந்த ஆட்டோஇம்யூனை வந்து தூண்டுது. ஸோ நிறைய கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சில கிருமிகளோட புரதங்கள் நம்ம உடம்புல இருக்கிற புரதம் மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியாவோட கிருமியோட புரதம் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டில் இருக்கிற ஒரு வால்வு மாதிரியே அதோட புரதம் இருக்கும். அதனால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிருமி எதிர்த்து போராட்ட தான் நினச்சி நம்ம ஹார்ட்டோட வால்வையே போட்டு தைக்கிறோம். அதை தான் வந்து ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்கலாம், சரிங்களா. இதை மாலிகுலர் மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதிரியால் நம்ம ஆள் மாதிரியே வந்து வேஷம் போட்டு வந்துட்டான்னு வச்சுங்க, அப்போ நம்ம ஆளுங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இல்லைன்னா நம்ம ஆள் மாதிரி இருக்கானே, அப்போ எதிரியா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கள்ல, அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து காமனாக நடக்கும். அப்புறம் நம்மளுடைய பெரும்பாலான லிம்ஃபாய்ட் டிஷ்யூ அப்படி 70% வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் தான் இருக்குது. கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூவில் நிறைய இருக்கனால நம்மளுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை இதில் கோளாறு நடந்துச்சுன்னா இதுவும் ஆட்டோஇம்யூன் வியாதிகளை தூண்டலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய டாக்ஸின்ஸ், ஹார்மோன்ஸ். ஏன் ஹார்மோன்ஸ்னால் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு மெயினாக ஆட்டோஇம்யூன் வியாதிகளை தூண்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால தான் நிறைய ஆட்டோஇம்யூன் வியாதிகள் ஆண்களோட பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். எஸ்எல்இ அந்த மாதிரி வியாதிகள், ஹஷிமோட்டோஸ் தைராய்டு அந்த மாதிரி வியாதிகள். ஸோ இது ஒரு லிங்க் இருக்குது. கிருமிகள் நம்ம ஜீனு, நம்மளுடைய உணவு, வாழ்க்கை முறை, அப்புறம் சில விட்டமின் டி குறைபாடு வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில நச்சு பொருட்கள், இது எது வேணாலும் ஆட்டோஇம்யூன் வியாதிகளை தூண்டலாம். ஆனால் இதுதான் இப்படி தான் வரையறுத்து சொல்ல முடியாது, பட் நிறையா காரணங்கள் இருக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்க, இதுதான் பிரச்சனை. ஸோ ஆட்டோஇம்யூன் வியாதிகளில் மற்ற வியாதிகள் மாதிரி இல்லை. இப்போது கிருமி நம்ம உடம்புல தாக்குச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். கிருமியை அழிக்கக்கூடிய ஒரு மருந்தை கொடுத்து கிருமி அழிச்சிடறோம். பட் இங்கே என்னென்னா எதிரி என்னது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே தான் எதிரி, சரிங்களா. ஸோ இப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை எதிரி நாங்கனால இது ரொம்ப பார்த்து நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்ணுவோம், இம்யூன் சப்ரசன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுதுங்க, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியவே மட்டுப்படுத்துறது. இப்போ நம்ம போலீஸே நம்ம ஆளுங்களை சுட்டு தள்ளிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எண்ணிக்கையெல்லாம் படையெல்லாம் குறைச்சி கொஞ்சம் சாந்தப்படுத்துவோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்துவோம், சரிங்களா. அந்த இம்யூன் சிஸ்டத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் மட்டுப்படுத்துகிற மாதிரி, குறைக்கிற மாதிரி மருந்துகள் கொடுப்போம். ஏன்னா பொதுவாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனாலும் எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க, நான் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த போகிறேன், அதுக்கான மூலிகை கொடுக்க போகிறேன், அதுக்கான உணவு கொடுக்க போகிறேன், அதுக்கான சத்து டானிக் இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே நோய் எதிர்ப்பு சக்தி ஆல்ரெடி ஓவராக வேலை பார்த்துட்ருக்கு. ஆட்டோஇம்யூன் வியாதிகளில் ஓவராக வேலை பார்க்க வைக்கிறது எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஸோ மட்டுப்படுத்தணும், அதுக்கான மருந்துகள் கொடுப்போம். பிரச்சனை என்ன அப்படின்னா 2. 1, இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்ஸு நம்மளுடைய உறுப்பையே அது எதிரின்னு பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மெமரி செல்லில் போய் அது உட்காந்துக்கும். வாழ்நாள் முழுக்க அது நம்மளுடைய உறுப்பை எதிரினே தான் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஆட்டோஇம்யூன் வியாதிகளில் நம்ம மருந்து கொடுக்கும்போது கட்டுப்பாட்டுக்கு வரும்.
அப்புறம் மறுபடியும் அது திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு பிரச்சனை வரும். அதனால தான் நிறைய பேத்துக்கு விட்டு விட்டு மருந்துகள் தொடர்ந்து தேவைப்படும் அல்லது தொடர்ந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் கொஞ்சம் வெறுத்து போயிடுவாங்க. என்னடா இந்த வியாதி இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னு. இந்த நோயோட தன்மை அப்படிங்க. சரிங்களா? அதனால தான் தொடர்ந்து நீடித்த அல்லது விட்டு விட்டு தொடர்ந்து சிகிச்சை வந்து தேவைப்படும். சரிங்களா? ஒரு கிருமி மாதிரி அழித்து உடம்புலேருந்து எடுத்துட முடியாது. அது ஒன்ஸ் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அது எப்போவுமே சரி இந்த ஜாயிண்ட்டு நமக்கு எதிரி, இந்த செல் நமக்கு எதிரி அப்படின்னே அது வந்து முடிவு பண்ணிக்கும் கங்கணம் கட்டிட்டு. இப்போ நவீன சிகிச்சைகளில் வந்து டார்கெட்டட் ட்ரக்ஸ் அப்படின்லாம் வருதுங்க. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஸோ பர்டிகுலராக சில விஷயங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அதை வந்து ஓவராலாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மாதிரி இல்லாமல், ஏன்னா அதில் குறைக்கும்போது நம்மளுடைய நார்மல் கிருமிகள் எதிர்த்து உடம்பு போராடக்கூடிய சக்தியும் குறைஞ்சிருது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆட்டோமின் பிரச்சனை இருக்குன்னு போலீஸ்லாம் குறைச்சிட்டிங்கன்னா அப்புறம் திருட எண்ணிக்கை ஜாஸ்தியாயிரும்ல, உண்மையான திருட எண்ணிக்கை. ஸோ அதுவும் பிரச்சனை. இந்த சிகிச்சை எடுக்கும்போதே ஒருத்தங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சி வேறு கிருமிகள் அட்டாக் பண்ணியும் பிரச்சனை வரலாம். ஸோ இதையும் மனசில் நம்ம பார்த்து பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இப்போ டார்கெட்டட் ட்ரக்ஸ் அது மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. இன்ஃப்ளிக்ஸிமேப், ரிட்டுக்ஸிமேப், இந்த மாதிரி நிறையா மருந்துகள் இருக்குது. அது வந்து இப்போ நிறையா நல்ல மாற்றங்கள் உண்டு பண்ணிகிட்ருக்கு. இது தாண்டி வாழ்க்கை முறை மாற்றங்களில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஸோ முக்கியமான விஷயம், உணவு முறையில் நிறைய மாற்றங்கள் வந்து இந்த ஆட்டோமின் வியாதிகளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். நம்பர் 1 உடல் பருமனை குறைக்கிறது. ஸோ ஒபிசிட்டிங்கிறதே இட்ஸ் ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோங்க. அப்படின்னா என்னென்னா, உடல் பருமனாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க அதீத கொழுப்பு அடிப்போஸ் டிஷ்யூ அதுவே நம்ம ஓவரால் இன்ஃப்ளமேஷன் உள்காயங்கள் அதிகம் பண்ணும். சொன்னால் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், உடல் பருமன் ப்ளஸ் சொரியாசிஸ் ஆட்டோமின் வியாதி இருக்கும், தோல் வியாதி. அவங்க வருவாங்க, வெயிட் ஒரு 10-20 கிலோ குறைச்சாங்கன்னா அந்த புண்ணு எல்லாம் காஞ்சிரும். சரிங்க, நிறைய ரொம்ப அருமையாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரது நாங்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு உடல் பருமன், சர்க்கரை நோய். சரிங்களா? ஸோ உடல் பருமன், சர்க்கரை நோய், இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இதை குறைச்சா ரொம்ப அருமையாக நிறைய ஆட்டோமின் வியாதிகள் ஒரு கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, உணவில் ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், பொதுவாக சில விஷயங்கள் இருக்குங்க. உணவில் சில வகையான உணவுகள் கொஞ்சம் இந்த ஆட்டோஇம்யூனிட்டி தூண்டலாம் அப்படின்னு நம்பப்படுது. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக பாலுக்கும் ஆட்டோமின் வியாதிகளுக்குமே ஒரு சின்ன லிங்க் இருக்குது. சரிங்களா? அதனால் பாலோட அளவையே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நட்ஸு மற்றும் விதை வகைகள். சரிங்களா? நம்ம நட்ஸ்லாம் ஹெல்த்தின்னு சொல்கிறோம். பாதாம் இது, அப்புறம் வேர்க்கடலை, விதை வகைகள், சும்மா அந்த சூரியகாந்தி விதை இது மாதிரிலாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா இதெல்லாம். ஆனால் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நட்ஸு விதை வகைகளுக்கே ஒரு ஆட்டோஇம்யூனிட்டி வந்து தூண்டக்கூடிய ஒரு சின்ன தன்மை இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ஆட்டோஇம்யூன் வியாதிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் குறைக்கலாம். 3வது, நிறைய பேர் ஆட்டோஇம்யூன் வியாதி இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக ஆக்சுவலி தேவையில்லை. சரிங்களா? நான்வெஜ்ஜில் பெருசாக ஆட்டோஇம்யூன் தூண்டக்கூடிய தன்மை கிடையாது. சரிங்களா? ஸோ அதிகபட்சம் உங்களுக்கு இந்த சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இச்சிங் அந்த பிப்பு குறையிறதுக்காக சில வகை மீன்களை தவிர்ப்பாங்க. ஏன்னா சில மீன்களில் ஹிஸ்டமின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அதை சாப்பிடும்போது அரிப்பு ஜாஸ்தியாகும். அதை தான் அவங்க வந்து ஆட்டோஇம்யூனிட்டியே அதிகம் ஆக தான் நினச்சிக்கிறாங்க. இல்லை, பட் பொதுவாக சிக்கனு, பிராய்லரு இதெல்லாம் ஒன்று அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முட்டை அதெல்லாம் இது பொதுவாகவே நிறையா மருத்துவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, நான்வெஜ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த விதமான ஆராய்ச்சியும் அதுக்கு சாதகமாக இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணுன்னா, நிறைய பேர்த்துக்கு நாங்கள் உணவு முறை கொடுக்கும்போது இதெல்லாம் தானியங்களெல்லாம் நிறுத்திட்டு, சரிங்களா, கோதுமை, ஏன்னா கோதுமையில் இருக்கக்கூடிய க்ளூட்டன் அதெல்லாம் கூட ஆட்டோஇம்யூனிட்டி தூண்டலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அதனால் தானியங்களெல்லாம் நிறுத்திட்டு அசைவம், எக்கு, நல்லா காய்கறி பழங்கள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட்டு ஆட்டோ இம்யூன் பேலியோ டயட் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆட்டோ இம்யூன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. தானியம், சிறுதானியம் எதுவுமே இருக்காது. பால் பொருள் எல்லாம் கட் பண்ணிடுவோம். ரொம்ப ஒரு மூதாதையர் சாப்பிட்ட மாதிரி இந்த பேசிக் இந்த தானியங்களே இல்லாமல் அந்தளவுக்கு போகும்போது சிலருக்கெல்லாம் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் ரெமிஷனுக்கு வரதை நம்ம நிறைய பார்க்க முடியுது, டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குறைக்கலாம். அப்புறம் ஆப்வியஸாக வந்து அதிகப்படியான சர்க்கரை, பொரித்த உணவுகள், ஜங்க் ஃபுட்டை இது கட்டாயம் தவிர்க்கணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லா ஆட்டோஇம்யூன் வியாதிகளுக்கும் உணவு கட்டுப்பாடு பயன் தராது. அதையும் நான் இங்கே இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நிறைய இதை பற்றி பேசும்போது நிறைய பேர் கேட்பாங்க, சார் இந்த ஆட்டோஇம்யூன் வியாதி இருக்குது, இதுக்கு டயட்டு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையாக ப்ராக்டிக்கலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா ஆயிரக்கணக்கான டயட் பேஷண்ட்ஸ் பார்த்ததில்ல, சொரியாசிஸ் மாதிரியான ஆட்டோஇம்யூன் வியாதிக்கு உணவு முறை கொஞ்சம் பயன் தருதை என்னால் பார்க்க முடியுது. அதுவும் உடல் பருமனோட சொரியாசிஸ் அந்த மாதிரி இருந்தால் பயன் தருதை பார்க்க முடியுது. இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், வயிறு சார்ந்த ஒரு ஆட்டோஇம்யூன் வியாதி, அவங்களுக்கு உணவு முறை கொஞ்சம் பயன் தருதை பார்க்க முடியுது.
இதை தவிர மற்ற ஆட்டோமின் வியாதிகளுக்கு பெரிதாக உணவு முறை மாற்றங்கள், ஈவன் நான் சொன்ன நட்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது கூட பெரிதாக பயன் தருவதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. சரிங்களா? ஸோ அதனால் எல்லோரும் ரொம்ப உணவு கட்டுப்பாடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கான மருத்துவ சிகிச்சை கரெக்டாக நம்ம மேற்கொண்டா போதும். அப்புறம் ஓவராலாக உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஆட்டோமினில் புது புது விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறத விட இன்னும் நாட்கள் ஆக இன்னும் இதை பெட்டராக மேனேஜ் பண்ணுறது நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்கள் மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ மற்றபடி உணவு முறை, வாழ்க்கை முறை மாற்றங்கள் நான் சொன்னதையும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் இதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், மருத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். ஆட்டோமின் வியாதிகளில் ஒரு பக்கபலமாக அவங்க மருத்துவ சிகிச்சைக்கு உணவு முறை மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆட்டோமின் வியாதினா என்ன, ஏன் வருது, அதை எப்படி சிகிச்சை அளிக்கணும், இது எப்படி ஏதாவது தடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. தடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லைங்க, அதுதான் உண்மை. ஓவராலாக ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கலாம். பட் இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளான என்னுடைய பதில். அதனால் நம்ம நார்மலாக இருப்போம், வரது வரட்டும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய அப்ரோச்சாக இருக்கும். ரொம்ப அப்படியே கணக்கு போட்டு அதெல்லாம் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. மேலும் இணைந்திருங்கள். வேறு நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.